கமருதீன் பார்வதி ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு உறுதி தாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு இப்ப தெரிய வந்திருக்கு. சொல்ல போனா கமருதீன் பார்வதி பண்ண விஷயங்கள் ரொம்பவே மோசமான விஷயங்கள். அதுவும் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி, அதுவும் பேசின விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசி சாண்ட்ராவை கீழே இறங்க வைக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட டார்கெட்டா இருந்துச்சு. என்ன பண்ணியும் அவங்க கீழே இறங்கல அப்படின்னு தெரிஞ்சதுமே டோரை ஓபன் பண்ணி அவங்கள தள்ளுனது, இது எல்லாமே எல்லாருக்கும் கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிலர் சாண்ட்ரா நடிக்கிறாங்க, பயங்கரமா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவ்வளவு நேரம் அந்த காருக்குள்ள அவங்கனால அளவும் முடியாம இந்த விஷயத்த கேட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க சத்தம் இல்லாம அழுதது, யாரோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இவ்ளோ மோசமா ரெண்டு பேர் ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணது, அது அவங்க மனசுல ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். கீழே தள்ளும் போது இன்னுமே அவங்க அதை நினைச்சு ரொம்ப பயந்து இருக்கலாம். குழந்தைகளை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் அவங்க பேசினதை தாங்கிக்க முடியாம அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆயிருக்கலாம். அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரொம்பவே தவறான விஷயம். இப்படி ஒருத்தரை டார்கெட் பண்ணி இவ்வளவு மோசமா நடத்துனது உண்மையா ரொம்ப தவறான விஷயம் தான். இவங்க பண்ணதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே கோவம் வந்திருக்கு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன்ல கலந்துகிட்ட ஜாக்லின் அவங்க, சௌந்தர்யா அவங்க, சிவின் அவங்க எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு இந்த ரெண்டு பேருக்கும் இனிக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்காது, தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புங்க, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் ஓட் பண்ணிருவாங்க, சப்போர்ட் பண்ணிருவாங்க நினைச்சிட்டு இருக்காங்களா, ரொம்ப மோசமான ஒரு ஆளுங்க, சொல்ல போனா இப்படி ஒருத்தவங்களை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா அவங்கள பத்தி பிரஜின் அவர் பேசும்போது கூட, நான் உள்ள போற வரைக்கும் கமருதீன் இருந்தா அவங்க பேட் டைம், இல்லைன்னா அவரோட குட் டைம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாண்ட்ரா அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. இவங்க திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் வேணும்னே அந்த ஒரு டாபிக் எடுத்து பேசி பேசியே இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாங்க. பார்வதியும் கமருதீனை தூண்டி விட்டு பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்கள வெளியே அனுப்பிட்டு இவங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா எல்லாருக்கும் ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதோட இந்த வீட்டுக்குள்ள இவங்களோட பயணம் முடியணும். இனி இந்த பிக் பாஸ்க்குள்ள இவங்க இருக்க கூடாது. இன்னைக்கு நிச்சயமா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும், அவங்க வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கறதா மக்களோட கருத்தா இருக்கு. சோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா ரெட் கார்டு இவங்க ரெண்டு பேருக்குமே உறுதியா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.